ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் கிடையாது. கல்யாணம் ஆகி அம்மாவாக போகிறவங்களுக்கும் இல்லை நியூ பார்ன் குழந்தைக்கு அம்மாவாக இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்றவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் ரீசெண்டாக ஃபீடிங் பாட்டில் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் ஒரு அன்பாக்சிங் வீடியோவாக உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த ப்ராடக்டோட அட்டையிலேயே எப்படி குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ குழந்தைய ரொம்ப படுத்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஃபீட் பண்ணக்கூடாது. அது ராங்காகவும், ரைட் சைடு கொஞ்சம் குழந்தைய தூக்குனாப்பில் வச்சு நம்ம ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம போட்டிருக்கு. ஸோ இது எப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி இதை ஆர்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ வாங்க இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த பாக்ஸ்குள்ளே ஒரு வாட்டர் பாட்டில் இருந்துச்சு, ஒரு ஃபீடிங் பம்ப் இருந்துச்சு. ஸோ இது 2 தான் இருந்துச்சு. ஸோ இது 2ஐயும் எப்படி கனெக்ட் பண்ணி நம்ம ஃபீட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இந்த இது ஒரு ஃபீடிங் பம்புக்கான கனெக்டிவிட்டி. ஸோ இந்த பம்பும் இந்த பாட்டிலும் கனெக்ட் ஆகிறது தான் இந்த இது. ஸோ இதை இந்த பெருசாக இருக்கு இல்லையா, இதை நம்ம நிப்பிளில் வச்சிடணும். ஸோ அந்த சைடு பாட்டில் லாக் பண்ணி வச்சிடணும். இந்த சைடு ஃபீடிங் பம்பை நம்ம லாக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாட்டிலில் ஒரு மூடி, ஒரு ரப்பர் வித் கேப்போடு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேப் போட்டு இந்த பாட்டிலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு பாட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வெறும் ஃபீடிங்க்கு மட்டும் பம்ப் பண்ணி எடுக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கலாம் அந்த பாட்டிலை. ஸோ இந்த பாட்டிலை இதில் நான் லாக் பண்ணிடுறேன். ஸோ இதோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. பிளாஸ்டிக் நல்லா டைட்டாக இருந்துச்சு. ஸோ நல்லா அழுத்தமாகவும் இருந்துச்சு. பாட்டில் எங்கேயும் மடங்கவே இல்லை. ஸோ நல்ல குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்களும் பயப்படாமல் இதை வாங்கலாம். நான் இந்த ப்ராடக்ட்டை மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ இது பம்ப்பு. இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த பம்பை நல்லா நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போது சிம்பிளாக தான் இருந்துச்சு. சும்மா ஜஸ்ட் அந்த ஹோலில் லாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த பெரிய குழா மாதிரி இருக்கு இல்லையா, அதை நம்ம ஜஸ்ட்டில் வச்சுட்டு பால் வர இடத்துல நிப்பிளில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது குழந்தைங்க எப்படி சக் பண்ணி பால் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி மெத்தடில் இந்த ஃபீடிங் பாட்டிலும் நம்ம நிப்பிள்லேருந்து பாலை எடுக்கும். ஸோ சில குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறப்ப பவுடர் பால் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுக்குறப்ப குழந்தைங்க நிப்பில் குடிக்கிறது மறந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அது பழக்கம் இருக்காது இல்லையா. குழந்தை இந்த உலகத்துக்கு வந்த உடனே நம்ம எதை ஃபஸ்ட்டு பழக்கிறோமோ அதுதான் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஸோ குழந்தைங்க பால் பாட்டில் குடிக்கிறதுக்கு அடாப்ட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பவுடர் ஃபார்முலேஷன் மில்கை கொடுக்கறதுக்கு பதிலாக நமக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா, இல்லைனாலும் நீங்கள் 100% முதல்ல மதர்ஸ் ஃபீடு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இந்த மாதிரி மேனுவல் பம்ப் இல்லை மிஷின் ஆட்டோமேட்டிக் பம்ப் இருக்குது. ஸோ 2 எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ரேட் இருக்கோ அதை நீங்கள் வாங்கி அதில் இதில் பம்ப் பண்ணி மில்க் எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு பேபிஸ்க்கு கொடுத்துக்கோங்க. அப்புறம் போக போக நீங்கள் நிப்பில் வச்சு கொடுக்கவும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்க தன்னால் 2-3 மாதத்துல எப்படி நம்மக்கிட்ட பழகிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.